வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடு முழுக்க உலகம் முழுக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அகில இந்திய அளவில் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் கூட காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பின்னடைவுக்கான காரணம் என்ன? தலைமையில் ஏதேனும் மாற்றம் தேவையா, அல்லது மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மாவட்ட தலைவர் அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா? பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நரேந்திர மோடியோட அலை இல்லை என்று சொல்லப்பட்டது சுனாமி போல வீசி அடித்திருக்கிறது. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இன்றைய கேள்விக்கு என்ன நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஞான தேசிகன் அவரிடம் இணைந்திருக்கார். வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம் சார். ஏற்கனவே நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம நாடு முழுக்க எல்லா ஊடகங்களும் சொன்ன விஷயம் நரேந்திர மோடியோடைய அலை இருக்குது அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே திடமா சொல்லிட்டு இருந்த விஷயம் அப்படிலாம் எந்த அலையுமே இல்லைன்னு. இன்னைக்கு முடிவுகள் வந்துவிட்ட பிறகு ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய விஷயம், வீசியது ஒரு அலை அல்ல, ஒரு சுனாமி. அதை மறக்க முடியுமா? 1984க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தனி கட்சி ஆட்சி அமைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த தடவை நடந்திருப்பது என்பது உண்மைதான். ஏனென்றால் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி 414 இடங்களை பெற்ற ஒரு வரலாறு 84. அதற்கு பிறகு இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது என்பது உண்மை. அது மோடி அலையா அல்லது வெவ்வேறு காரணங்களுடைய உள்ளடக்கி அது திரு மோடி அவர்களுக்கு சாதகமாக போனதா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது என்று நான் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். எங்கள் தோல்வி ஆராய்ச்சிக்குரியது, ஆனால் கவலைக்குரியதல்ல என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படித்தான் நானும் பார்க்கிறேன். அதை பத்தி நான் தொடர்ந்து கேட்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ராஜீவ்காந்தியோடைய வெற்றி 1984 தேர்தல் பத்தி சொன்னீங்க. 84 தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி இருந்துச்சு. அவங்க பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடைய மரணம் நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை உண்மை. சோ அந்த சிம்பத்தி வேவ் அப்படிங்கிறது வேற. இன்னைக்கு எந்த சிம்பத்தியுமே கிடையாது. முழுக்க டெவலப்மெண்ட் அஜெண்டால வளர்ச்சி பற்றி பேசப்பட்டு முன்வைக்கப்பட்ட விஷயம். அப்ப நரேந்திர மோடிங்கிற ஒரு நபர் முன்னிறுத்தப்பட்டு அவர் கடுமையான ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தி அவருடைய ஆளுமையை சமாளிக்க முடியாம ஒரு காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது சிம்பத்தி வேவ் என்பது உண்மை 84. ஆனால் இப்பொழுது நடந்த இந்த தேர்தலில் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முதலிலேயே துவக்கிவிட்டார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் அவர் போவதற்கு தடுக்குகிற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடவில்லை. எதிர் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் தன்னிச்சையாக தனிக்காட்டு ராஜாவாக எல்லா மாநிலங்களிலும் அவர் ஒரு பிரச்சாரங்களை முடித்துவிட்ட பிறகுதான் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்கொள்கிற ஒரு முயற்சிகளில் இறங்கினார்கள். இதில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒரு அரசாங்கம் 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறது. வளர்ச்சி திட்டங்களை மட்டும் மக்கள் பார்த்து வாக்களித்தால் இந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கிற வளர்ச்சி சுதந்திர இந்தியா எந்த வளர்ச்சியும் இந்த 10 ஆண்டுகளில் பெற்ற வளர்ச்சியை பெற்றதே இல்லை. மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி தந்திருக்கிறது. ஆனால் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் திரு மோடி அவர்கள் இந்தியாவுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், அவராலே முடியும் என்கிற நம்பிக்கை விதையை அவர்களாலே பிரச்சார யுக்தியால் விதைக்க முடிந்தது. அதனுடைய பலன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், நாங்கள் தோற்றோம். இந்த வளர்ச்சி அப்படின்லாம் சொன்னா அது கேட்கறதுக்கு நம்பும்படியாக கூட இருக்குது. ஆனா நடைமுறையில் அது உண்மையா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 14 கோடி பேரை நாங்க வறுமை கோட்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சொல்லிட்டு உங்களுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டார். ஆனா அந்த வறுமை கோடுங்கிறது எப்படி பிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதே மிகப்பெரிய மாறுபட்ட கருத்து. வெறும் 35 ரூபாய் வச்சுட்டு சொல்ல முடியுமான்னு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய சொன்னீங்க. ஆனா அதனால விவசாயத்துக்கே வழி இல்லாம போச்சுன்னு சொன்னீங்க. எவ்வளவு புகார்கள், எவ்வளவு சிக்கல்கள். இது நம்ம ரூபாயோட மதிப்பு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது, பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவு வந்துச்சு. ஒரு பொருளாதார வீக்கம் தான் இருந்ததை தவிர வளர்ச்சி எங்க இருந்தது அப்படிங்கறதான கேள்வியா இருக்கு. நீங்க 10 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி எப்படி? அப்படி இல்ல. நீங்க இப்ப ஒரு பொருளாதார வளர்ச்சி என்று பார்க்கிற போது எல்லா நாடுகளையும் ஒப்பிட்டு நோக்க வேண்டும். இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இந்தியாவும் சீனாவும் போல நம்மால் முடியவில்லை என்று இயங்குகிற அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்தது என்பது உண்மை. யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. இல்ல, உலகளாவிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச போது இந்தியா வீழ்ச்சி அடையல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. என்னோட கேள்வி என்ன, பொருளாதார வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த உலக நிலவரம் அப்படி இருந்து சொல்லிடுறாங்க. ஆனா வளர்ச்சி அடைஞ்சு சமாளிச்சிருச்சுன்னா அது நாங்க தான் காரணம். அந்த மாதிரி சொல்லவே இல்லை. என்ன காரணம்னா 5% வளர்ச்சி கூட மிகப்பெரிய வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அந்த அம்மா கூட இந்தியாவை பார்க்கிற சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது என்று
ஒரு கூட்டத்தில் சொன்னார் என்ற செய்தி வந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவர் தலைமையில் இந்தியா வளர்ச்சி கண்டது, திட்டங்கள் வந்தது, அதெல்லாம் உண்மை. இன்றைக்கு மக்களுக்கான உரிமைகளை எந்த அரசு கொடுத்தது என்றால் காங்கிரஸ் அரசு தான். தகவல் அறியும் உரிமை, உணவுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, நில ஆர்ஜிதத்திலே மக்களுக்கான உரிமை என்று உரிமைகளை முதலில் மக்களுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் பெரிய ஆர்டிஐ நீங்க கொடுத்து சொன்ன போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு நீங்க கொண்டு வர போறீங்களா இல்லையான்னு ஒரு நெருக்குதல் கொடுத்த பிறகுதான் ஆர்டிஐ கொண்டு வரப்படுது. ஆர்டிஐ ஏதோ கொண்டு விஷயம் சட்டங்களே எடுத்தால் கூட நான் அது விவரங்களுக்கு போக விரும்பவில்லை. ஆனால் இவையெல்லாம் இருந்தும் கூட இன்றைக்கு இது நடந்திருக்கிறது என்றால் இதையெல்லாம் மீறிய ஒரு சக்தி, இந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் மீறிய ஒன்று, அதுதான் நரேந்திர மோடி அலை மலை என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு தனி மோடி என்கிற அந்த மனிதர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் இருந்தது என்பது உண்மை. அந்த அளவுக்கு ஒரு பலமான பிரச்சாரம் ஏன் காங்கிரஸ் கட்சி தரப்புல இல்ல? உங்கள்கிட்டயும் நட்சத்திர பிரச்சாரங்களுக்கோ நட்சத்திர தலைவர்களுக்கோ பிரச்சனையே கிடையாது. சோனியா காந்தி இருக்கிறாங்க, ராகுல் காந்தி இருக்கிறாங்க, அவங்களே பெரிய பிரச்சாரங்களை கொண்டு வர முடியும். அதுதான் இப்பொழுது ஆராய்ச்சிக்குரியது. ஏனென்றால் ஏன் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி பின்தங்கிவிட்டது என்பதை நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் இந்த தடவை சரியாக பிரச்சாரத்தை கையெழுத்து செய்யவில்லை. மாநில அளவிலே கூட எங்களுடைய சில பிரச்சார யுத்திகளுக்கு அனுமதி கேட்ட போது அவர்கள் அகில இந்திய அளவிலே அந்த பிரச்சாரத்தை வைத்துக் கொண்டார்களே தவிர மாநிலங்களுக்கு அதை செய்ய அவர்களுடைய அனுமதி இல்லை. ஏனென்றால் அவர்கள் முழு பிரச்சாரமும் மத்தியிலிருந்து செய்யப்பட்டது. அது ஒரு மாநிலங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப பிரச்சார யுத்திகள் மாற வேண்டும். எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி அல்ல. ஆக பிரச்சார யுத்திகள் தமிழகத்தில் இன்னைக்கு வேற மாதிரி பிரச்சாரம் இருக்க வேண்டும். ஆகவே அதெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றன. இது கட்சிக்குள்ள விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. கூப்பிட்டு கேட்கிற போது அவைகளை எல்லாம் சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க கவலைக்குரியதல்ல, ஆராய்ச்சிக்குரியன்னு சொன்னீங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத அளவுக்கு 44 இடங்கள் மட்டுமே பெறக்கூடிய நிலைமை. இது கவலைக்குரிய விஷயம் இல்லைன்னா வேற எதுதான் உங்களுக்கு கவலைக்குரிய விஷயம்? ஒரே கட்சி ஆட்சிக்கு வருவதும் ஒரே தலைவர் மீண்டும் மீண்டும் வருவதும் கம்யூனிஸ்ட் நாடுகளில் நடக்கும். ஒரு தலைவர் இந்த தலைவர் தான் என்று தீர்மானித்து அந்த தலைவர் தான் மீண்டும் தலைவராக வருவது என்பது கம்யூனிஸ்ட் நாட்டில். இந்த கட்சி தான் அந்த மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கம்யூனிஸ்ட் நாட்டில். ஆனால் இந்தியாவினுடைய பெருமையே இந்த ஜனநாயகம் தான். வாக்குச்சீட்டின் மூலம் ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும், அமைதியான ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும் என்கிற அற்புதத்தை இன்றைக்கு இந்தியா தான் காட்டிக் கொண்டிருக்கிறது இத்தனை நாட்களாக. அதற்கும் நாங்கள் தான் பெருமை கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தை கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு உலக நாடுகளில் தினம் தினம் பத்திரிகை பார்ப்பீர்கள். தாய்லாந்தில் ஊரடங்கு, ஈஜிப்டில் கலவரம், பல்வேறு நாடுகளில் ஒன்று ஜனநாயகம் இல்லை. சில நாடுகளில் ஜனநாயக தேர்தல் நடக்கிறது, ஆனால் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, புரட்சி வெடிக்கிறது. ஈஜிப்டில் தெளிவில் கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் ஆட்சி மாற்றங்கள் வருகிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு காத்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்க ஜனநாயகத்தோட அற்புதமே இதுதான் அப்படின்னு சொன்னீங்க. சர்வாதிகார நாடுகள்ல தான் ஒரே ஆட்கள் இருந்துட்டே இருக்கும்னு சொன்னீங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சியுடைய தலைமையில பாத்தீங்கன்னா வழிவழியா நேரு குடும்பத்தை தவிர ஒரு மாற்று பார்வையை பார்க்க முடியும். இன்னைக்கு சரத்பவார்ல இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்து பல பேர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு வல்லமை வாய்ந்த சக்தியா இருக்கிறவங்க எல்லாமே காங்கிரஸ் கட்சியில இருந்து இருந்தவங்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்கள வளர்த்து விட்டு நீங்க ஒரு மாற்று தலைமைக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காம இன்னைக்கு பிஜேபியில நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க, கம்யூனிஸ்ட்ல நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க. ஒவ்வொரு முறையும் அகில இந்திய தலைமை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா உங்களுக்கு ராகுல் காந்தி விட்டா திரும்ப பிரியகாந்திட்ட போலாமா, பிரியகாந்தி விட்டா திருப்பி அவருடைய இப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு அது இது சர்வாதிகாரமா தெரியலையா? நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று தேசிய அளவில் நடைபெறுகிற அந்த ஊடகங்களிலே விவாதங்களிலே நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கூட நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ராகுல் காந்தி பதவி விலகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் விலகக்கூடாதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அகில இந்திய அளவிலே போகிற அந்த செய்தி தொடர்பாளர்கள் ஏதோ பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரே கேள்வி, இது கட்சி பிரச்சனை. யார் எங்கள் கட்சியின் தலைவராக வைத்துக் கொள்வது என்று நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஏற்கிறோம். அவர்தான் எங்கள் கட்சியை தலைமை தாங்கி நடத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல வாதமா தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கும்போது என்னுடைய கம்பெனி நான் ஓனரா இருப்பேன்னு சொல்லலாம். ஆனா உங்களுடைய கட்சி தலைவர்ங்கிறது ஒரு கட்சி தலைவரா மட்டும் இல்லாம இந்த நாட்டுடைய பிரதமரா வர வாய்ப்புள்ளவர், இந்த நாட்டுடைய எம்பியா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர், இந்த நாட்டுடைய பல விவரங்களை தொடர்பு. அப்ப என்னுடைய பொது பிரச்சனைக்கு நீங்க வரும்போது ஏன் இஷ்டம் நான் தான் தலைவரா நீங்க சொல்லிட முடியல. இல்ல, நாங்கள் கட்சிக்கு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் கட்சியின் தலைவராக ஏற்றுக்கொண்டு உடனே அவர் பிரதமராக வர முடியாது. இந்த நாட்டில் எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்கிறது. தேர்தலை சந்தித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறோம். நாங்கள் பிறகு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தலைவர் தான் பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவராக நாட்டின் பிரதமராக ஆகிறார்.
ஆக மக்களுடைய அங்கீகாரத்தின் பேரில் தான் பிரதமர் பதவி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரமோ பாரதிய ஜனதா அங்கீகாரமோ பொருட்டல்ல. நீங்க சொல்றீங்க எங்க கட்சி தலைவர் யார் நாங்க முடிவு பண்ணோம்னு. ஆனா உங்களுடைய கட்சி தலைவர் யார் முடிவு பண்றதுக்கு நம்ம ஒன்றும் விதிமுறைகள் இருக்கு. தேர்தல் கமிஷனுடைய விதிமுறையில உங்க கட்சின்னு அங்கீகாரம் இருக்கு. அதான் சொல்ல நீங்க அப்படி தேர்தல் நடக்கும் போது யாருமே விண்ணப்பிப்பதே இல்லை. ஒரே ஒரு தான் தலைவர். அது என்ன பண்ண முடியும்? இது ஒரே மாதிரியான ஒரு மோனோட்டனியா ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய நிலைமை காட்டுதா? இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம கட்சியை அதுக்காக ஒரு முடங்கி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுக்காக நாங்கள் மற்றவர்களை கூப்பிட்டு தேர்தல் யாரும் போட்டி இல்லாமல் தேர்தல் நடக்கிறது, சோனியா காந்தி அம்மையார் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்கிறார், தயவு செய்து நீங்கள் யாராவது பண்ணுங்கள் என்று சொல்ல முடியுமா என்ன? இல்ல நான் கேக்குறது ரொம்ப எளிமை, உங்களுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு கேள்விதான். ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. சோனியா காந்தி ஒரு ஆகப்பெரிய தலைவருங்கிறதோ அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு அப்படிங்கிறதோ மாற்று கருத்துல ராகுலுக்கு இருக்கலாம், பிரியங்காக்கு இருக்கலாம், இல்லன்னு சொல்ல. அவங்களுக்கு இணையான திறமை வாய்ந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே இல்லன்னு சொல்ல போறீங்களா? இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த கட்சியை இணைக்கின்றது நேரு குடும்பம் என்பது எங்களுடைய ஆழமான ஒரு மனதில் பதிந்திருக்கிற ஒரு உணர்வு. அந்த உணர்வினுடைய பிரதிபலன் தான் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய அந்த உணர்வு தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமாக ஒரு அகில இந்திய கட்சியாக இன்றைக்கு பரிணமிக்கிறது. இன்னைக்கு ஆட்சியவே பிடிச்சிருக்கக்கூடிய பாஜக அந்த கட்சியுடைய தலைவர் யாருங்கிறது 3 வருடத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கு. நிதின் கட்கரி இருந்தாரு, ராஜ்நாத் சிங் இருந்தாரு, வெங்கையா நாயுடு இருந்தாரு. இப்படி யாரும் அவங்க கட்சியில தலைவர் வர முடியும். அவங்க கட்சியை நாடு முழுக்க ஒருங்கிணைக்கலையா, நாடு முழுக்க ஓட்டுவாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்க அஸ்ஸாம்ல சீட் வாங்கியிருக்காங்க, காஷ்மீர்ல சீட் வாங்கியிருக்காங்க, கன்னியாகுமரியில சீட் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேல ஒருங்கிணைப்பு உங்களுக்கு என்ன பண்றீங்க? இல்ல, அதாவது இன்றுதான் மோடி வந்த பிறகு இந்த வெற்றி பாஜக இன்றைக்கு புதிதாக பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் ஹிந்தி ஹாட்லேண்ட், ஹிந்தி பேசுகிற மக்கள் உள்ள சில பகுதிகளில் தான் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் தான் பாஜக வலம் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் பாஜக என்கிற தோற்றம் காணப்படுவதே திரு மோடி அவர்கள் செய்த பிரச்சாரத்தால். மோடி தான் இந்த தேர்தலில் ரெஃபரண்டம் மாதிரி, அமெரிக்க தேர்தல் மாதிரி இந்தியனுடைய தேர்தல் கட்சி சார்ந்தது. ஆனால் முதன்முறையாக கட்சி சாராமல் மோடி வெர்சஸ் காங்கிரஸ் என்று ஆக்கியதனால் இன்றைக்கு மோடியினுடைய அந்த தாக்கம் அகில இந்திய அளவில், அது அலை என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா கவனமாக மீண்டும் சொல்கிறேன், அந்த தாக்கம் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் வெற்றிகளை பெற முடிந்திருக்கிறது. இல்ல என்னுடைய கேள்வி பாருங்க, அவங்களால ஒரு புதிய தலைவர் உருவாக்கி அவங்களால பண்ண முடியுதுன்னு உங்களால ஏன் பண்ண முடியல? நீங்க நீங்க கருணாகரனை வளர விடல, காமராஜரை வளர விடல, சரத்பவாரை வளர விடல, இப்படி யாரும் மாநில தலைமையில யாருமே வளர விடாம அடுத்த கட்ட தலைவரா வர விடாம. இல்ல வளர விட மாட்டார்கள் என்று யார் சொன்னது? கண்கூட பாக்குறோம். அதே எப்படி காமராஜர் இருந்தார், கொள்கை முடிவினால் அவர்கள் வெளியே போனார்கள். சில நேரத்தில் கொள்கை முரண்பாடு வளரலாம். ஒய்எஸ்ஆர் நேற்று வரைக்கும் அவர் உங்க கூட இருந்தாங்க. அவருடைய தகப்பனார் இறந்த உடனே அவர் கட்சி விட்டு நீக்கி துரோகி ஆயிட்டார். ஆந்திராவில் களம் இழக்க வேண்டிய நிலைமை. கொள்கை முடிவுகள், சில கொள்கைகளில் மாற்றங்கள் வருகிறது. பேங்குகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும், இப்படி சில கொள்கை முரண்பாடுகள். காமராஜர் கூட எனக்கு தெரியுது, அவர் இந்த வலது நிலையை எடுத்ததில்லை. நிஜலிங்கப்பா போன்றவர்களுடைய நிலைப்பாட்டில் அவருக்கு இஷ்டம் கிடையாது. சோசியலிச சிந்தனை உள்ளவர். ஆனால் அவர்களோடு உள்ள அந்த பழக்கத்தினால் தான் அவரும் அந்த நிலைப்பாடை எடுத்தார் அந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு நிலைப்பாடை எடுப்பது என்பது வேறு, ஒரு கட்சியில் வளர விடாமல் செய்வது என்பது வேறு. யாரையும் வளர விடாமல் காங்கிரஸ் கட்சி இருந்ததில்லை. பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. பல இளம் தலைவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த கட்சியோட மாநில தலைவராக இருக்கு, நீங்க உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்ல முடியுமா, எனக்கு பாஜக இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் மாநில கட்சியோட ஒப்பில்ல, தேசிய கட்சியோட தான் சொல்றேன், அந்த மாநில தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு முழுமையா இருக்குன்னு சொல்ல முடியல. தேசிய கட்சிகளில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். காரணம் என்னவென்றால் கூட்டணி பற்றி அதிகாரங்கள், சில கொள்கை முடிவுகளில் முடிவெடுக்கிற தன்மை, மாநில செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் நியமிக்கிற அதிகாரம், இவையெல்லாம் அகில இந்திய தலைமையிடம் தான் இருக்கும். அகில இந்திய தலைமை என்றால் சோனியா காந்தி அம்மையாரும் இல்லை, பொதுச் செயலாளர்கள் இருப்பார்கள். யார் இந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் தான் முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் நான் வந்த பிறகு என்னை பொறுத்தமட்டில் ஒரு 95% என்னுடைய முடிவுகளில் அவர்கள் தலையிடுவதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் இது போன்ற விஷயங்களை நாம் செய்ய முடியாது. இப்ப கூட்டணி எடுத்துக்கொள்ளுங்கள். சில பேர் கூட கூட்டணிக்கு நான் காரணம் வராததற்கு காரணம் என்று கூட சில பேர் கருதுகிறார்கள். கூட்டணியை பொறுத்த மட்டில் அகில இந்திய அளவில் தான் பேசினார்கள். எனக்கு எந்த விதமான விஷயமும் எனக்கு தெரியாது. இது உங்களுக்கு மாநில சுதந்திரம் கொடுக்காதானே? சுதந்திரம் வேறு, சில கருத்துக்கள் வேறு. சுதந்திரம் அல்ல அதுக்கு பேரு. நானாக முடிவெடுத்தது சுதந்திரம். ஆனால் கூட்டணி என்பதை பற்றி நான் அன்றைக்கே ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன். அகில இந்திய காங்கிரஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றுதான் சொன்னேன்.
அந்த கூட்டணியை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொன்னேன். எனக்கு ஆனால் என்ன ஒரு மாநில அளவுல ஒரு கூட்டணி அமைக்க முடியும் போது மாநில தலைமையிட்டே கேட்காம ஒரு கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அகில இந்திய தலைமையின, இது எந்த மாதிரியான ஜனநாயகம் இருக்க முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல, அது தவறு. ஆனால் இந்த தடவை அப்படி நடந்தது. ஏனென்றால் அவர்களாக பேசினார்கள். எதற்காக பேசினார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பேசினார்கள். அப்படி பேசுகிற போது கூட்டணி பற்றி பேசுவது என்பது அகில இந்திய தலைமை தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னேன், அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தான் அதை பற்றி முடிவெடுப்பார்கள். அது என்ன முடிவு எடுப்பார்களோ அதை உடனடியாக செயல்படுத்துவதுதான் மாநில கட்சியினுடைய பொறுப்பு. பொதுச் செயலாளர்கள், கூட்டணி, இது போன்ற விவகாரங்களில் அகில இந்திய தலைமை தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இதை தவிர மற்றபடி நம்ம அந்த ஃபங்க்ஷனிங் அட்டானமி எல்லா கட்சி மாநில தேசிய கட்சிகளில் இருக்கு. அது இல்லை என்று சொல்ல முடியாது. இல்ல, உங்களோட அகில இந்திய அளவுல ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு நம்ம இது மாதிரியான ஒரு தாக்கம் உங்களுடைய பாஷையில அலை இல்லைன்னு சொன்னா கூட இருந்தா காரணமா இருந்தாலும், தமிழகத்துல ஒரு இடங்களை கூட வெற்றி பெற முடியாம இவ்வளவு பெரிய தோல்வி வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக 13/4/2014 எங்களுடைய தலைவி சோனியா காந்தி அம்மையாருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். இந்த தேர்தல் நாம் வெற்றி பெறுவதற்காக அல்ல, எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்க முடியும் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் என்று அந்த கடிதத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் கடிதத்தை படித்தேன் என்று கன்னியாகுமரி கூட்டத்தில் என்னிடம் அம்மையார் சொன்னார்கள். ஏனென்றால் நாங்கள் வெற்றி பெறுவது என்பது முடியாது. ஏனென்றால் அதுதான் சொல்லுகிறேன், நீங்கள் இப்ப பாலிசி டிசிஷன், காங்கிரஸ் கட்சி தனித்து போக வேண்டும் என்று ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் மார்ச் மாதம் முடிவெடுத்து தாங்கள் தேர்தலை தனியாக சந்திக்கிறோம், திடீரென்று வேட்பாளர்களை தேர்வு செய்து பிரச்சாரத்துக்கு போகிறோம். யாரோடு இருப்பது, யாரோடு திட்டுவது என்பது கூட தெரியவில்லை. ஏனென்றால் கூட்டணி இருக்கா, யாரோடு இருக்கிறது என்கிற முடிவு ஏற்படவில்லை. ஒரு தெளிவான நிலையை காங்கிரஸ் கட்சி எடுக்க வேண்டும். சட்டமன்றத்துக்கு தனியாக போகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தால் கட்சியை வளர்க்க முடியும். ஓராண்டுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பரிந்துரை பண்ணிருந்தீங்களா, நம்ம தனியா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி தான் போகணும் சொல்லி? நான் பல நேரங்களில் டெல்லியில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இப்பொழுது நான் வெளிப்படையாக சொல்வதற்கு கவலை இல்லை. இந்த தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு இருக்காது என்று 6 மாதத்திற்கு முன்பே நான் சொல்லிவிட்டேன் டெல்லி. ஆனா அதை கேட்காம அவங்க என்ன நம்பி ஒரு முயற்சி பண்ணலாம்னு கேட்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஒருவேளை திமுகவுடைய கூட்டணி உங்களுடைய அமைஞ்சிருந்தா இந்த அளவுக்கு தோல்வி அமைஞ்சிருக்காது, ஏற்பட்டிருக்காது சொல்லலாமா? 2 கட்சி வாக்குகள் கூட வந்திருக்கும், ஜெயிக்க முடியாது. ஏன்னா வித்தியாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கிறது. வாக்குகள் அதிகமாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த தோல்வி என்பது நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், நாங்கள் 98 தனியாக நின்ற போதும் தோற்றோம். 99 அதிமுக கூட்டணிக்கு வந்தது. 98 தோற்ற காங்கிரஸ் கட்சி 5.5% வாக்கு தான் அப்பொழுது. அதிமுக 99 வந்தது. 2001 சட்டமன்றத்துக்கு தமாக, காங்கிரஸ், அதிமுக கூட்டணி அமைந்தது. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று டிபாசிட் இருந்துச்சு 98 அதிமுக நினைக்கவில்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் பலம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே இந்த தேர்தல் தோல்வி என்பது பெரிதாக நான் நினைக்கவில்லை, இன்னும் உழைக்க வேண்டும். 1998 நீங்க வாங்கின ஓட்டு 5.5%. 2014 இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கியிருக்கிற ஓட்டு சேதம் அதே 5.5%. காங்கிரஸ் கட்சி எங்கே வளர்ந்திருக்கிறது? இல்ல, இது ஒரு யூனிக் எலெக்ஷன் என்று நான் சொன்னேன். இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இது தமிழகத்தை மட்டும் நம்பி நடக்கிற தேர்தல் அல்ல, அல்லது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசமாக படுத்தி அந்த மாநிலம் ஜெயித்தது, இந்த மாநிலம் தோத்தது என்றல்ல. 7 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடம் கூட ஜெயிக்கவில்லை. 7 மாநிலங்களில், பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வலுவாக, போன சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்த கர்நாடகத்தில் 7 இடங்களிலோ 9 இடங்களிலோ காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கற்றுகிறது. ஆந்திராவில் ஒன்றுமில்லை. ஆக இதற்கெல்லாம் காரணம், இது ஒட்டுமொத்தமாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு மக்களுடைய மனோநிலை ஒரே நிலையாக இருந்திருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த தோல்வி. உங்களுடைய பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காது. நீங்க ஒட்டுமொத்தமா நடந்துன்னு சொன்னாலும் கூட, இதற்கு முன்னால் அதிமுக தோற்று இருக்கிறது, ஒரு இடம் கூட ஜெயிக்காம, திமுக தோற்று இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 2004 40-40 உங்களுடைய கூட்டணி அடிச்சு. சோ தோக்குறது ஜெயிக்கிறது இல்ல மேட்ரு. ஆனா 15 வருஷமா உங்களுடைய வாக்கு சதவீதம் 5.5% தான் இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு பணிகளும் மேற்கொள்ளல அப்படிங்கறதான தெரியுது. இல்ல, வாக்கு சதவீதத்துக்கும் தப்பு பண்றாங்க எல்லாரும். வாக்கு சதவீதத்திற்கும் கட்சி கட்டமைப்புக்கும் சம்பந்தம் இல்லை. 98 தமாக தனியாக இருந்தது. 98 வெறும் காங்கிரஸ் கட்சி. உங்களுக்கு பல பூத்துகள் ஆள் கிடையாது. ஆனால் 5.5% வாங்கினார்கள். என்ன காரணம்னா,
வாக்கு போடுவது என்பது ஜனங்களாக வந்து இந்த கட்சியை ஆதரித்து வாக்கு போடுவார்கள் அல்லது யாராவது எதிர்த்து போடுவார்கள். கட்சி கட்டமைப்பு என்பது கட்சிக்கு ஆட்களை கூட்டி வருவது, வேலை செய்வது, கூட்டம் கூட்டுவது. இதுக்கு வந்து கட்சி வந்து பலமாக இருக்கு. கட்சி பணிங்கிற வெறும் கூட்டம் சேர்க்கிறது மக்கள் வந்து நீங்க 4 பேர் கூப்பிடுறதுக்கு இருந்தா தான் அவங்க வரணும்ல முதல்ல. இல்ல அதனால இப்ப இந்த எலெக்ஷன்ல நான் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பூத்துல ஆள் இல்ல காங்கிரஸ் கட்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. 39 பாராளுமன்றத்தில் அநேகமாக எல்லா பாராளுமன்றத்திலும் எல்லா பூத்திலும் காங்கிரஸ் நண்பர்கள் இருந்தார்கள். சில பாராளுமன்றத்தில் 1400 பூத்துல 20 பேர் இல்ல 50 பேர் இல்லைன்னு எனக்கு தகவல் இப்ப வாங்கிட்டு இருக்கேன். அதனால இந்த தடவை கட்சியை பொறுத்த மட்டில் ஊழியர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். வேட்பாளர்கள் மிகச்சிறந்த முறையில் பணியாற்றினார்கள், தவறில்லை. ஆனால் அகில இந்திய அளவில் வாக்கு வரவில்லை. ஆகவே இங்கேயும் தோற்றோம். உங்களுடைய தலைவர், கட்சியுடைய தலைவரும் துணைத் தலைவரும் பிரச்சாரம் பண்ணி ராமநாதபுரத்தில் வெறும் 62,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது திருநாவுக்கரசரால. அதே போல சோனியா காந்தி அங்க பிரச்சாரம் பண்ணி அவளது 1.5 லட்சம் ஓட்டுல அவர் தோக்குறாரு. சோ உங்களுடைய கட்சி தலைவருடைய பிரச்சாரத்துக்கு எவ்வளவுதான் 2 தொகுதியில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. 2லுமே வந்து ரொம்ப பலவீனமான சொல்லுகிறேன். அவர்கள் இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போனார்கள். 7 மாநிலத்திலேயும் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 7 மாநிலத்திலும் ஒத்துரும் ஜெயிக்கல. அதுக்காக அவர்கள் குற்றம் அல்ல. அது அவர்களுடைய பிரச்சாரத்தினால் தவறோ அப்படி அல்ல. ஒரு நான் சொன்ன தாக்கம் ஒரு பக்கம். காங்கிரஸ் அரசாங்கத்தில் சில தவறுகள் என்று சொன்னால் நான் இன்று கூட நான் சொல்லி இருக்கிறேன், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தனிநபர் ஊழல்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஊழல்களுக்கு மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை சரியாக உறக்க சொல்லாத காரணத்தினால் பாஜக காங்கிரஸ் கட்சி ஊழல்கள் நிறைய செய்கிற கட்சி என்கிற ஒரு சாயலை காங்கிரஸ் மீது போசினார்கள். அது வெற்றிகரமாக அதை செய்தார்கள். அது ஒன்று. பெட்ரோல் டீசல் உயர்வு, தனிநபர் ஊழல் வந்து தவிர்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. தனிநபர் ஊழல்களை தவிர்க்க முடியாது. ஒரு அமைப்பில் ஒரு தனி மனிதன் ஊழல் செய்கிறான், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது முக்கியம். ஒரு அமைப்பு ஒரு கொலை பண்ணா, கொள்ளையடிச்சான் அப்படின்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது கொலை பண்ணான்னு சொல்லிடலாம். தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது பண்ணாங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் தவிர்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு தனி மனித ஊழல் என்று சொன்னால் ஒரு அமைப்பில் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் கெட்டவன், ஏதோ ஒரு தப்பு செய்கிறார், லஞ்சம் வாங்குகிறார். கெட்டவனை ஏன் நீங்க அமைச்சராக்குறீங்கன்னு கேக்குறேன். அது ஆக்ஷன் எடுத்தமா எடுக்கலையாங்கிறதா கொஸ்டின். ஆக்ஷன் எடுத்தீங்களா எடுக்கலையா? நாங்கள் எடுத்தோம். யாராக இருந்தாலும் எடுத்தோம். அதுலயே உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களே பேட்டி கொடுக்கும்போது நமக்கு சொல்லும் போது பல முறை சொன்னீங்க, சிஏஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. சிஏஜிமே சொல்லல, பேர குறிப்பிட சொல்லி நீங்க அப்ப டிஃபெண்ட் பண்ணிட்டு இல்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சிஏஜியுடைய அறிக்கையில வந்த பிறகுதான் நீங்க அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சீங்க. இன்றைக்கு சொல்கிறேன், போலீஸ்கார நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நான் எங்க குடும்பத்துல உன்னை விலைக்கு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல என்ன இருக்கு? இல்ல இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன். சிஏஜியில பிரைம் மினிஸ்டர் பத்தி கிடையாது. நிலக்கரியில பிரைம் மினிஸ்டர் பேர் இல்ல. ஆனால் பிரதமர் வந்து நிலக்கரியில் இருக்கிறார் என்று வெற்றிகரமாக பிரச்சாரம் இருந்தது. அவர் தலைமையில் தான் துறை இருந்தது. அது துறை இருந்ததுக்காக ஒரு ஊழல் செய்தார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் யார் பொறுப்பு? ஊழல் இல்ல. நிலக்கரியிலுமே 2Gலுமே ஊழல் பத்தி பேசல. அது வந்து வழக்கு நடந்துட்டு இருக்க விஷயம். பேசப்பட்ட புறமா இழப்பு ஏற்பட்டதுதான். அப்ப அந்த இழப்பு ஏற்பட்டது தவறான நாட்கள் கொடுக்க இழப்பும் இல்ல. அதுக்கான காரணம் அவங்க தானே பொறுப்பு இருக்கணும். இல்ல இழப்பும் இல்ல. அதான் சொல்ல வரேன், இழப்பும் இல்ல. ஆதர்ஷ் வீட்டு ஒதுக்கீடு எடுத்துங்க, அது வந்து முறைகேடு உண்மையாக இருந்தால் கூட அது முறைகேடு. அவர் கொடுக்கக்கூடாத நபருக்கு தெரிந்த தகுதியற்றவருக்கு வீடை ஒதுக்கிறார்கள். அது ஊழல் அல்ல, அது விதிமுறை மீறல். ஊழலுக்கு வேறு, விதிமுறை மீறல் வேறு. ஆனால் அது ஊழலாக காட்டப்பட்டது. வார்த்தையிலேயே நீங்க சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அலை கிடையாது, தாக்கம், ஊழல் கிடையாது, முறைகேடு, விதி மீறல், இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் பலவீனமாக எனக்கு கவலை. இல்லைங்க, நீங்க ஆதர் சொல்ற மத்தது ரைட்டு. நீங்க மத்த சிஏஜி சொன்னதெல்லாம் கரெக்ட். ஒரு அலாட்மெண்ட்டை வந்து தப்பான நபருக்கு நான் குடிக்கிறேன் சொந்தக்காரருக்குன்னா அது விதிமீறல். அது எப்படி ஊழல் ஆகும்? இல்ல, இதே குற்றச்சாட்டு தான் எடியூரப்பா மீது சொல்லப்பட்ட போது நீங்க ஊழல் சொன்னீங்க. எடியூரப்பா இதே தான் அவருடைய மருமகன் பேர்ல, அவருடைய மகன் பேர்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? இதே தான் இடத்தை தான் கொடுத்திருந்தாரு, அரசாங்கத்து நிலத்தை கொடுத்தாரு, அவர் மேல புகாரே வந்தது. அப்போ வந்து அது ஊழலா வந்து சொல்லப்பட்டது. அதுக்கு அவருக்கு மேல வந்து கரப்ஷன் சார்ஜஸ் வந்தது. நீங்க வந்து ஹெக்டே ஜஸ்டிஸ் ஹெக்டே தீர்ப்பில், லோகாயுக்தா தீர்ப்பில் கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மீது ப்ரூவ் ஆச்சு. இல்ல, தீர்ப்புல வந்து அவருக்கு ஆதரவா வரல. அவர் முதல்ல வந்து விசாரணையில தான் இருந்துச்சு, தீர்ப்புல வரல. தீர்ப்புல வந்து விடுவிக்கப்பட்டார் அவர். அது வந்து இதுல வந்தாரு, ஜட்மெண்ட்ல வந்தாரு கோர்ட்ல. பட் லோகாயுக்தால வந்து அவர் மேல வந்திருக்கு.
லோகாயுக்தால வரல, விசாரணையில தான் இருந்துச்சு. அவன் தீர்ப்பு சொல்லப்படல, தீர்ப்பு ஆதரவா சொல்லப்படல. அதனால இங்கே ஒரு புகார் நிலையில் இருக்கக்கூடியது வந்து மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் ரீச் ஆச்சுங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையாங்கிறத என்னோட கேள்வி. ஏன்னா நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க, ஓகே, உங்களுடைய பார்ட்டி நீங்க கட்டாயம் பண்ணி ஆகணும். ஆனா மக்கள் இது திடமா இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, முறை நடந்திருக்கு, இதுக்கான காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. நீதிமன்றம் விடுவித்தாலும் கூட அத காங்கிரஸ் உணரலையா? நான் உணர்கிறேன். அந்த அந்த பிரச்சார வலிமை அவர்களுக்கு இருந்தது. அது பாஜக வந்து அதுதான் சாயம் பூசினார்கள். காங்கிரஸ் மீது அந்த சாயம் பூசப்பட்டது. மிக மிக கெட்டிக்காரத்தனமாக ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து, பொதுவாக ஆங்கில ஊடகங்கள் மிகச்சிறந்த முறையில் காங்கிரசின் மீது அந்த சாயத்தை பூசினார்கள். அது வந்து வெற்றிகரமாக மக்கள் மத்தியில போய் பதிந்தது. அப்போ கூட அது ஒரு உண்மைன்னு சொல்ல மாட்டீங்க, சாயம் பூசப்பட்டதுன்னு தான் சொல்வீங்க. உண்மை என்றாலும் கூட அது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த நீதிமன்றத்திலும் இவர்கள் லஞ்சம் வந்து நிரூபிக்கப்படவில்லை. இந்தியாவினுடைய குற்றவியல் சட்டம் என்ன சொல்லுது? குற்றம் சாட்டப்பட்டவர் வேற, குற்றவாளிங்கிறது வேற. நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாரும் நிரபராதி. அது சொல்லி அப்ப ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படியே மாத்தி கேட்கலாம். அப்ப சுரேஷ் கல்மாடி மேல ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? அசோக் சவான் மேல ஏன் நடவடிக்கை எடுத்தீங்க? ராஜாவை ஏன் விளக்குனீங்க? இல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால் அது உண்மை, குற்றவாளி. நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க டிஃபென்ஸ், அதாவது உங்களுடைய டிஃபென்ஸ் கூட வலுவா இல்லையே. நானும் சொல்ல வரேன், ஒத்துக்கொள்கிறேன். அதான் சொல்றேன், டிஃபென்ஸ் சரியாக இல்லை, உறக்க பேசவில்லை, பிரச்சார வலிமை இல்லை, திட்டமிட்டு என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்ப இந்த அத்தனையிலுமே திட்டமிடல், வியூகம் வகுக்கிறது, பிரச்சாரம் பண்றது, அத்தனையிலுமே ராகுல் காந்தியை விட நரேந்திர மோடி பலமானவர் அப்படிங்கறத நீங்க ஒப்புக்கிறீங்களா? நரேந்திர மோடி பலமானவர் என்பதை விட நரேந்திர மோடி ஒப்பந்தம் செய்த அந்த நிறுவனம் கெட்டிக்கார நிறுவனம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த கிரெடிட்ட கூட நீங்க நரேந்திர மோடி கொடுக்க மாட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து ஒரு கம்பெனியில ஒப்பந்தம் பண்ணிருக்காரு, ராகுல் காந்தி பண்ண மாதிரியே. நாங்க பண்ண கம்பெனி சரியா இல்ல, அது வந்து அவர் ஒப்பந்தம் பண்ண நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனம். இல்ல, அவங்க பிரச்சார வியூகம் சரியா இருந்தது, கடுமையா இருந்தது, பலமா இருந்ததுன்னு சொன்னா கூட இதை மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா? வெறும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பிரச்சாரத்துல மேடையில் யார் பேசினாலும் எல்லாரும் நம்பிட மாட்டாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு வந்து நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஒரு வலுவான பிரச்சாரம் என்பது பலமுனை தாக்குதல். இந்த பலமுனை தாக்குதலில் வெற்றி பெற முடியும். இப்பொழுது திரு மோடி அவர்கள், நான் அதற்காக அவரை பாராட்டுகிறேன். மோடி அவர்கள் ஒரு தனி பிம்பமாக, இந்திய நாட்டினுடைய சர்வரோக நிவாரணியாக, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க அவரால் முடியும் என்கிற நம்பிக்கையை எல்லோர் மனதிலும் விதைக்க முடிந்தது அவர்களால். அதை இன்றைக்கு மக்கள் நம்புகிறார்கள். அவர் வந்துவிட்டால் பெட்ரோல் விலை குறைந்துவிடும், டீசல் விலை குறைந்துவிடும், மீனவர்கள் இலங்கை பகுதியில் போய் மீன் பிடித்து விடலாம் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி 39 இடங்கள்ல போட்டிட்டு 4.5% வாக்கு பெற்றது காங்கிரஸ் கட்சி. பாஜக வெறும் 7 இடங்களை மட்டும் போட்டிட்டு 5.5% வாக்கு பெற்றது. சோ பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸை முந்திவிட்டது. தவறான கணக்கு. பாஜகவுக்கு கிடைக்க வாக்குகளுக்கு உள்ளடங்கிய வாக்குகள் தேதிமுக, பாமக, மதிமுக, கொங்கு, இத்தனை கட்சிகளையும் உள்ளடக்கிய வாக்குதான் பாஜகனுடைய வாக்கு. இதை நீங்க சொல்லுங்க எதிர்பார்த்தா நான் முதல்ல சொன்னேன். நீங்க 39 தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்க, அவங்க வெறும் 7 தொகுதியில் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் 39 தொகுதியில போட்டிட்டா அந்த எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கு இல்ல. இந்த 5% என்பது அவர்கள் நின்ற தொகுதியில் இந்த 5 கட்சியினுடைய வாக்குகள், 5 வாக்கு, 8 வாக்கு, 10 வாக்கு, எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம். இந்த வாக்குகள் உள்ளடக்கியதான் இந்த 5.5. நிச்சயமா இல்ல, அவங்க வந்து 7 தான் போட்டிட்டாங்க, 39 போட்டிட்டு இருந்தாங்கன்னா இந்த 5.5க்கு மேல கூட வந்து போட்டி இருந்தா தனியாக போட்டிட்டு இருக்க வேண்டும். தனியா போட்டுட்டு இருந்தா இந்த எண்ணிக்கையோட கூட இருக்கிறவங்க மாற்றுக்கிறது எப்படி வரும்? இந்த கூட்டணியினுடைய ஓட்டு தான் 5.5. இந்த கூட்டணி இப்ப காங்கிரசும் திமுகவும் போட்டிட்டது போன தேர்தலில். எங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் போடுறாங்க. அந்த வாக்கு சதவீதம் உண்மையான வாக்கு சதவீதம் அல்ல, அது காங்கிரசும் திமுகவும் உள்ளடக்கிய வாக்கு. உங்களுடைய வாக்கு இடங்கிறத இப்ப தெளிவா தெரிஞ்சு வச்சு இல்ல. இந்த தேர்தலை விட்டு விடுங்க. இந்த தேர்தலை வந்து நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இந்த தேர்தலில் 10% உள்ள வாக்கு வந்து 6% அடிபடுகிறது. ஆந்திராவில் 20% வாக்கு சதவீதம் காங்கிரசுக்கு இருந்தால் அதிலே 15% அடிபடுகிறது. கர்நாடகாவில் 25% வாக்கு இருந்தால் அதிலே 12% அடிபடுகிறது. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த மோடி என்கிற தாக்கமும், அவர்தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்கிற நினைப்பும் காங்கிரசின் வாக்கு வங்கிகளை சிதைக்கிற போது அந்தந்த மாநிலத்தில் உள்ள வாக்கு வங்கிகளுடைய கணக்குப்படி வாக்குகள் குறைகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 12%, 13% இங்கு இருந்தால் அதனுடைய இந்த தாக்கத்தினுடைய அடி எங்களுக்கு 4.4%. அது அப்படித்தான் கணக்கு பார்க்க வேண்டும். யாருமே உங்களுடைய கட்சி தலைவர் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கவே இல்லை.
அவங்களா வந்து உங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து நாங்க ராஜினாமா பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களா ராஜினாமா வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஊடகங்கள் வந்து ஒரு டிராமா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அவங்களே ஒரு யாரும் கேட்கல, எந்த எதிர்க்கட்சியும் கேட்கல, அவங்களே அவங்க கட்சி பிரமுகர்கள் யாரும் கேட்கல, அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு அவங்களே வாபஸ் வாங்கிறது ஒரு நாடகம் என்றால் மறுப்பீர்களா? மறுக்கிறேன். காரணம் என்னவென்றால், முதல் நாளே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் ராகுல் காந்தி இந்த பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார். ரெண்டு பேருமே சொன்னார். பொறுப்பேற்பதற்காக ரெண்டு பேரும் தார்மீக பொறுப்பேற்று சொல்கிறார்கள். அதை நிராகரிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள். ஏனென்றால் தார்மீக பொறுப்பேற்பது என்பது வேறு, ராஜினாமா செய்வது என்பது இல்ல. அது பொறுப்பேற்பது நிச்சயமா அவங்க கட்சி தலைவர் அவங்க ராஜினாமா செய்யல, ராஜினாமா செய்வதாக சொல்லுகிறார்கள். வேண்டாம் என்று இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நான் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி தெரியலையா? நீங்க வந்து இப்ப கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணல. வலது கம்யூனிஸ்டுக்கு எத்தனை ஒரு சீட்டு என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பரதனை யாரும் ராஜினாமா செய்ய சொல்லல. ஆமா. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ஒன்னும் வரல. ஆமா. பிரகாஷ் கரத்தை ரிசைன் பண்ண சொல்லல. ஆமா, அதான் நானும் கேக்குறேன். இல்ல தேவையில்லை. நீங்க வந்து யார் ராஜினாமா பண்ண வேண்டாம் தான் நானும் சொல்றேன். ராஜினாமா பண்ணுங்க என்னோட கோரிக்கை கிடையாது. ராஜினாமா பண்ண சொல்லி யாருமே கேட்காத போது ராஜினாமா பண்ணுவதாக சொல்லிவிட்டு ராஜினாமாவும் பண்ணாமல் அவர்களாகவே அந்த ஒரு மன உறுத்தல் அவர்கள் கேட்கிறார்கள். நிதிஷ்குமார் வந்து ஒரு சேலஞ்ச் வச்சார். எல்லாருக்குமே தெரியும். நரேந்திர மோடியை கடுமையா எதிர்த்தார். அது பர்சனலா எதிர்த்தார், எல்லாருக்குமே தெரியும். அதுல அவர் தோற்று போனார், அவருக்கும் தெரிஞ்சது. அதை உணர்ந்தார், ராஜினாமா பண்ணார். சீரியஸா ராஜினாமா பண்ணார். அடுத்த முதலமைச்சரை கொண்டு வந்துட்டார். அவர் உணர்ந்து ராஜினாமா செய்யவில்லை. பீகார் வேற, அகில இந்திய அளவில் பீகாரில் அவர் பண்ணது காரணம், நிதிஷ்குமாருக்கு எதிராக உள்ள சில எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு விலகி பாஜக பக்கம் போய் மாற்று ஆட்சி அமைக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டது. அதை உடைப்பதற்காக நிதிஷ்குமார் அரசியல் காரணங்கள் எல்லாமே நீங்க சொல்லிட்டே இருக்கு. இல்ல உண்மைதான். அப்புறம் நீங்க வந்து இதையும் ஒன்னாக்குனீங்கன்னா எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல. ராஜினாமா பண்றாரு அப்படிங்கும்போது அதுல உள்ள வீரியம் பார்க்கணும். ராஜினாமா பண்றேன்னு சொல்றது அது வந்து கெட்டிக்காரத்தனம், நிதிஷ்குமாருடைய கெட்டிக்காரத்தனம். அவர் இருந்திருந்தால் அங்கே ஜனதாதளம் வந்து யுனைடெட் ஜனதாதளம் உடைந்திருக்கும். தமிழகத்துல வந்து அதிமுக வந்து ஒரு 37 இடங்களை வெற்றி பெற்று ஒரு 3 இடங்களை மட்டும்தான் இழந்திருக்கு. ஆனாலும் கூட 3 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம், 4 மந்திரிகள் நீக்கம் என்று கடுமையான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. 2016 நோக்கி போறாங்க போல தெரியுது. இந்த மாதிரி கட்சியில செயல்பட்டவங்க செயல்படாதவங்க யாருனாலும் இந்த தோல்வி, எதனால இந்த ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கா நீங்க தான் நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதாவது அகில இந்திய அளவில் இப்பொழுதுதான் ஒர்க்கிங் கமிட்டி முடிஞ்சிருக்கு. அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருப்பார்கள். நாங்களும் சில கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு மாநில தலைவர்களை கூப்பிட்டு பேசுவார்கள். கண்டிப்பாக அந்த கூட்டம் இருக்கும். அதற்கு பிறகுதான் ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி வேறு, மற்ற கட்சிகள் வேறு. ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் எந்த மந்திரி என்று காலை போவார், இருப்பார், சாயந்தரம் இருப்பார் என்று இப்பொழுது தெரியாது. நான் உள்ள இந்த பேட்டிக்கு வருகிற போது கூட ஆளுநர் என்ற சட்டம் வந்துகிற போது இன்றைக்கு யாரோ மந்திரி போயிட்டாரான்னு கூட எனக்கு கேட்டேன் உங்கள்கிட்ட. அது மாதிரி அது ஒரு கட்சி, அது வேற மாதிரி. அப்படி உங்களால் விமர்சனத்துக்கு உள்ளார கட்சி தான் 40 இடங்கள்ல 30 இடங்களை வெற்றி. விமர்சனத்துக்கு உள்ளாக்கவில்லை அந்த கட்சியை. உள்ளாக்கலாம், உங்களுடைய உரிமை. இல்ல, அந்த கட்சியின் அமைப்பு முறை எப்படி, அந்த கட்சியின் அமைப்பு முறை அப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட ஒரு கட்சி தான் 37 இடங்கள்ல இவ்வளவு பெரிய வெற்றி யார் பெற முடியும்? இருக்கலாம். அவர்கள் மாற்றுவதனாலே மட்டுமே அந்த வெற்றி வந்து விடுவதாக நான் நினைக்கவில்லை. ஒரு உறுதியான தலைமையை வந்து மக்கள்கிட்ட காட்டுறதுதான் இதோட மெசேஜ். உங்களுக்கு புரியலையா? நல்லதோ கெட்டதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய எண்ணங்களும் காரியங்களும் தைரியமாக, நன்மையோ தீமையோ, ஒரு விரைவாக வேகமாக டிசிசிவ் டிசிஷன் எடுக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். இப்ப உங்களுடைய கட்சியில இப்ப போட்டிட்டவங்கள கூட சில விஐபி வேட்பாளர்லாம் இருந்தாங்க. நம்ம கார்த்தி சிதம்பரம் மாதிரி, வசந்தகுமார் மாதிரி. இவங்க வந்து ஒரு முழுமையான அரசியல்வாதி கூட சொல்லிட முடியாது. ஒரு பகுதி நேரத்துல வந்து கவனம் செலுத்துறாங்க, இன்னும் மற்ற தொழில்கள்ல கவனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின ஓட்டு கூட முழு நேரமா இதே அரசியல் தவிர வேற எதுவுமே இல்லாதவங்க கூட வாங்க முடியலையே. அப்ப அவங்க அந்தந்த தொகுதியில் அவங்க கட்சி பணியை சரியா நடத்தல அப்படின்னு தான் அர்த்தமாகுது. இல்ல, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இந்த தேர்தல் என்பது ஒரு யூனிக் எலெக்ஷன். இல்ல, நான் கேக்குறேன், இங்கேயே ஒவ்வொரு தொகுதி வாரியா நம்ம பார்க்கும்போது தொகுதி வாரியாக இவங்களால வந்து பெரிய வாக்கு வாங்க முடியும். 2 லட்சம் ஓட்டு ஒரு ஆள் வாங்க முடியுது, ஒருத்தர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுது. மத்தவங்க 42,000 வாக்கு, 62,000 வாக்கு, 50,000 வாக்கு, டெபாசிட் இல்ல, 5வது இடம் 6வது இடம் போகும்போது இவங்க எல்லாம், நான் சொல்றது முழு நேரம். ஏன் இந்த 2 பேரும் ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து பகுதி நேரமா இருக்கிறாங்க, முழுமையான கவனம் செலுத்தி அறியப்பட்டவங்க இல்ல. ஆனா திண்டுக்கல்லையோ மத்த இடங்கள்லயோ காஞ்சிபுரத்திலயோ கடலூர்லயோ முழு நேர அரசியல்வாதி இருக்கக்கூடியவங்க இவ்வளவு பெரிய பின்னாடி சந்திக்கிறாங்கன்னா அது வந்து அந்தந்த தொகுதியை பொறுத்தது. அந்தந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி சரியா வேலை பார்க்கப்படல. வேலை பார்க்கன்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க, அவங்க எல்லாம் வேலை பார்த்தாங்க. அதுக்கு மேல நான் வந்து ஊடகம் மூலமாக விவாதிக்க முடியாது. இது உள்கட்சி விவகாரம்.
அதுல ஏதோ இருக்கு இல்ல வேலை பார்த்தார்கள். அதுல விவாதிக்க முடியாத விஷயம் ஏதோ இருக்கு. இல்ல இப்ப நீங்க வந்து பொருளாதார ரீதியாக நான் ஏற்கனவே பத்திரிகையில் சொல்லியிருக்கிறேன். பொருளாதார ரீதியாக இந்த 2 திராவிட கட்சிகளையும் சமாளிக்கிற ஒரு வல்லமை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மாற்று கருத்து எனக்கு இல்லை. 2016ல உங்களை வந்து சேர்க்கறதுக்கு கூட்டணி கட்சிகள் தயங்கும் அப்படின்னா கூட்டணியே வேண்டாம் என்று நினைப்பவன் நான். அதில் வந்து நான் வந்து தெளிவாக இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஒருவேளை கூட்டணி மற்றவர்கள் வருவார்களா இல்லையா பற்றி என்பது கவலை இல்லை. காங்கிரஸ் கட்சி தன் பயணத்தை இப்படியே தொடர வேண்டும். அது வந்து இப்படியே ஒவ்வொரு தடவையும் நாம் வந்து நினைத்து தான் இந்த கட்சி தமிழகத்தில் அழிந்து போகிறது. அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் கட்சி இப்படியே தொடரணும்னா கூட்டணி இல்லாமன்னா உங்களுடைய விருப்பமா இருந்தால் நீங்கள் வந்து நிரந்தரமான தலைவராக இருந்த முடியாது. உங்களுடைய பதவி. அதனால தான் அன்றைக்கு சொன்னேன், நான் இருந்தால் நான் வந்து தொடர்ந்து இருந்தால் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அதுதான் என் விருப்பமாக கூட இருக்கும். தலைமை பொறுப்பில் இல்லை என்றாலும் கருத்துக்களை சொல்லலாம். என் கருத்தாக இருக்கும். காரணம் என்னவென்றால் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுந்து வர வேண்டும் என்றால் இந்த நிலையை பார்த்து பயந்து கொண்டு மீண்டும் கூட்டணிக்கு போனால் மீண்டும் நீங்கள் சோதனையை ஒரு 20 எம்எல்ஏயோ 10 எம்எல்ஏயோ நீங்க வந்து கொண்டு வரலாம். இதே திமுகவோடு சேர்ந்து நீங்கள் அத்தனையும் தோத்திருந்தீர்கள், 2 பேரும் தோத்திருந்தோம் நீங்க. இன்னைக்கு திமுக என்ன சொல்லுவாங்க, உங்களோட சேர்ந்து தான் நாங்க கெட்டு போனோம். அப்படி இப்பவே ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து தான் நாங்க கெட்டு போனோம், நாங்க தோத்தோம்னு சொல்லுவாங்க. அந்த அவப்பெயரையும் நாங்கள் சுமக்க வேண்டும். தோற்றது மட்டுமல்ல, அவப்பெயரையும் சுமக்க வேண்டும். இது அகில இந்திய தலைமை ஏற்றுக்கணும். அகில இந்திய தலைமையை பொறுத்த மட்டில் எனக்கு தெரிந்து அவர்கள் இந்த கருத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அந்த கருத்தில் வந்துவிட்டார்கள். அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் ராமநாதபுரம் கூட்டத்தில் யாரோடும் இன்னுமேல் சமரசம் கிடையாது, சட்டமன்றத்துக்கு தனியாகத்தான் போக வேண்டும் என்று அவர் சொன்னார். 2016 ஒரு அதிமுகவோ திமுகவோ யாரேனும் ஒரு கட்சி உங்களோட தயாரா இருந்தா கூட வேண்டாம் சொல்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கும். இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். யார் வரமாட்டார்கள் என்று சொன்னீர்கள், தேவையில்லை என்று நான் சொன்னேன். வருவதாக இருந்தால் வேண்டாம் சொல்றது உங்களுக்கு பதிலா இருக்கும், சரின்னு சொல்ற பதிலா இருக்கும். எது ஒருவேளை வருவதாக இருந்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ அதிமுகவோ திமுகவோ மீசி முளைக்கும் போது பார்த்துக்கோங்க. உங்களுடைய கட்சியுடைய பின்னடைவுக்கு, இந்த தேர்தல் பின்னடைவுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய பங்களிப்பு எவ்வளவு நினைக்கிறீங்க? யாரையும் நான் குற்றம் சொல்லவில்லை. தோற்ற பிறகு பிறரை வந்து குற்றம் சொல்வது வந்து நியாயமாக இருக்காது. அந்த நாகரிகம் கருதி நீங்க சொல்லாம விட்டுறீங்க. எப்படி வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம். அவங்களுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறது உத்தரவாதமா தெரியுது. பல பேருடைய பங்கு இருக்கிறது. யார் யாருடைய பங்கு சொல்லுங்க? திமுக வந்து உங்களுடைய கூட்டணியில் இருந்ததுனால ஊடகங்கள் நம்ம பேச முடியாது. அதெல்லாம் பொது விவாதத்தில் எல்லாம் பேச முடியாது. இல்ல, அவங்க வந்து பல விஷயங்கள் நீங்க ஏற்கனவே சொன்னது போல இப்ப தோற்றதுக்கான காரணம், ஒருவேளை சேர்ந்து போட்டிட்டு இருந்தீங்கன்னா தோற்றதுக்கான காரணம் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருப்பாங்க. இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வருகிற போது ஒரு பத்திரிகையிலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இல்லதான் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய, அவங்க தைரியமா சொல்லும் போது உங்களுக்கு என்ன தயக்கம்? அதுல தயக்கம் இல்ல. அது பேச்சு வந்து அதிகாரப்பூர்வமாக வரட்டும், பதில் சொல்கிறோம். நான் எப்பொழுதுமே அதை விமர்சிப்பதற்கு தயங்குவதில்லை. அவர்கள் விமர்சித்தால் நானும் விமர்சிப்பேன். என்னுடைய பலமும் அதுதான், பலகீனமும் அதுதான். இல்ல, நம்ம கேட்கறது வந்து ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு தகவல் அல்ல. ஆனா வந்து ஒரு பின்னடைவுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லும் போது அவங்க வந்து சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சியோட நாங்க 5 வருஷம் கூட்டணி இருந்தோம், அதனால எங்களுக்கு வந்து காங்கிரஸ் மீதான பழியை நாங்களும் சொல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தோல்வி என்பது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிற அந்த தாக்கம் தான் தமிழகத்தை தோல்வி சேர்ந்துதான் நீங்கள் பார்க்க வேண்டும். இது தனியாக நான் பார்க்க விரும்பவில்லை. இல்ல, அகில இந்திய அளவுக்கான காரணமும் கூட திமுக போன்ற கட்சிகள் தான் உங்க கூட்டணி இருந்தது தானே. இந்த 2G வாரமோ மற்ற வாரங்களோ அந்த உங்களுக்கு கூட்டணியோ சேர்ந்து பேசப்பட்ட விஷயங்கள் தானே. 2G ஒரு ஆரம்பமாக இருந்தது. 2G என்பது ஒரு ஆரம்பம். ஒரு காங்கிரஸ் அரசுடைய தோல்விக்கான முதல் படி 2G ஆரம்பம். அங்கிருந்து ஆரம்பிச்சது உண்மை. அதான் என்னுடைய கேள்வி என்ன, இந்த திமுக அவங்களுடைய கூட்டணியா இருந்து அவங்களுடைய ஒரு பிரச்சனை அந்த தோல்விக்கு ஆரம்பமா இருந்து சொன்னா கூட உங்களுடைய கட்சி தலைவர்கள், நீங்க இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், ஞான தேசிகனோ வாசனோ சிதம்பரமோ தங்கபாலுவோ, நீங்கள் செய்திருக்க வேண்டியது என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதான் சொல்றேன், என்ன செய்திருக்கணும். இல்ல, நம்ம இப்ப ஒரு பண பலம் நீங்க சொன்னீங்க, கூட்டணி இல்லாத ஒரு பலம் சொன்னீங்க, மோடியுடைய தாக்கம் சொன்னீங்க. இது போல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க நிலைப்பாடை வந்து நீங்க இந்த மாதிரி வளர்த்துக்கலாம், உங்களுடைய வியூகத்தை அப்படி வளர்த்துக்கலாம், இந்த மாதிரி 4 இடங்களை நம்ம அதிகமாக பிரச்சாரத்துக்கு போயிருக்கலாம். இல்ல, இன்றைக்கு தோற்ற பிறகு ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருப்பது என்பது நன்றாக இருக்காது. கட்சி வந்து மீண்டும் சீரமைப்பதற்கு இது உள்ளூர் கட்சிக்குள் நாங்கள் விவாதிப்பது நல்லது. உங்களுடைய தரப்பை நீங்க எடுத்து சொல்லும் போது மாநில தலைமை வலுவாக்கணுங்கிறது நீங்க சொல்லிட்டே வந்திருக்கீங்க. இப்பயும் கூட அந்த கருத்துல அதே கருத்து தான். அதை வந்து உங்களுடைய மத்திய தலைமை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது உங்களுக்கு? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க வந்து தனித்து போட்டியிட கிடைச்ச வாய்ப்பு வந்து ஒரு வரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இறைவன் கொடுத்த பிறகும்
இறைவன் கொடுத்த வரம். நீங்க அது இன்னும் வரம் தான் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இந்த வாக்கு விகிதம் வாங்கின பிறகு கண்டிப்பாக 10% வாக்கு வாங்கினா நான் வந்து தொண்டர்களுக்கு லட்டு கொடுக்குற அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னீங்க. 10% வாக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்பயே நான் லட்டு கொடுப்பேன்னு சொல்லல. அந்த மகிழ்ச்சி 9% வாக்கு நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னேன். இல்ல, ஆனா அந்த நீங்க எதிர்பார்த்ததே வந்து ஒரு 9% வாக்கு தான். அது ஒற்றை இலக்கத்துல இருந்தா கூட அது கூட இல்லாம பாதியில தான் இருந்தது. அப்ப நீங்க நம்முடைய கணிப்பை மீறின ஒரு மிகப்பெரிய பின்னடை நம்மகிட்ட இருக்கு, நம்ம கட்சியில இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதான் சொன்னேன்ல, நீங்க வந்து மக்கள் மத்தியில ஜெயிக்க முடியாது என்கிற எண்ணங்கள் வந்து அகில இந்திய அளவிலே ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் கூட எல்லோருக்கும் வந்து விட்டது. டெல்லியில் கூட இருந்தது, அது மறைக்க முடியாது. டெல்லியில் கூட நாம் இந்த தடவை ஜெயிக்க முடியாது என்கிற எண்ணங்கள் வந்து அவர்களுக்கு தேர்தல் பாதியிலே வந்து விட்டது. இப்ப திமுக வந்து தமிழகத்தில் இவ்வளவு பெரிய தோல்வி அடையும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? உங்களுடைய தொலைக்க ஊடகத்திலே நீங்கள் இன்றைக்கு எக்ஸிட் போர்ட் போடும்போது 5 தானே போட்டீங்க. 10க்கு கீழே வரும் என்பதுதான் எல்லாருடைய கணக்கு. ஒரு ஏறத்தாழ உங்களுடைய ஊடகத்துடைய கணிப்புகள் வந்து ஏறத்தாழ சரியாக இருந்தது. நீங்க அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு 5-6 சீட் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. 10க்கு கீழே. 10 கீழே. ஆனா அது கூட எடுக்க முடியாம போனதுக்கான காரணம் இதே நீங்க சொல்ல இதே தாக்கம் தானா, இல்லாட்டி திமுகவுடைய செயல்பாடுல ஏதாவது இல்ல, என்னை பொறுத்த மட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவ்வளவு வாக்குகள் வந்ததும் வித்தியாசங்கள் வந்து இவ்வளவு அதிகமாக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வந்தது ஒரு நான் அதிக சொன்ன மாதிரி ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன் இப்படி போட்டார்கள், பாசிட்டிவாக எப்படி போட முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஆன்டி ஓட்டு, காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக உள்ள ஆன்டி ஓட்டு ப்ரோ ஏடிஎம்கே விழுந்திருக்காங்கிறத பார்க்கணும். அவங்க வந்து ஒரு தன்னோட முழுமையான ஒரு மாற்று சக்தி அடையாளப்படுத்திருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் அந்த 3 வருஷம் ஆட்சி முடிந்த பிறகு கூட இன்னொரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லங்கிறது தெரிய வருது. அது திருப்பி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சட்டமன்றம் இந்த நீங்க சொன்ன மாதிரியே பாரதிய ஜனதா வந்து இப்ப மோடி வந்து புதிதாக வருகிறார், பாராளுமன்றத்திற்கு முதல் தடவையாக உள்ளே வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாஜகவுடைய வெற்றியை விட்டுருங்க, நான் கேட்கிறது தமிழகத்தில் அதிமுக அதை ஒட்டிய நீங்க சொன்ன பாயிண்ட்ல தான் இல்ல, அதை ஒட்டிய ஒரு வெற்றியாக நான் என்னுடைய கணக்கில் தான் தப்பு, நான் அரசியல் ஞானி அல்ல, என்னுடைய கணக்கில் எங்கெல்லாம் காங்கிரசுக்கு மாற்றாக வாக்களிக்க முடியவில்லையோ, பாரதிய ஜனதா வலுவாக இல்லையோ, அங்கெல்லாம் மாற்று அணிக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள். மம்தாவுக்கு, பட்நாயக்கு, ஏடிஎம்கேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கு பாஜக வந்து தமிழகத்தில் இல்லை, சோ அவர்களுக்கு போட முடியாது. அதனால் அதிமுகவுக்கு அந்த ஓட்டு விழுந்திருக்கலாம். அவர்கள் பாஜகவோடு சேருவார்கள் என்ற நம்பிக்கையில் இல்ல. நீங்க சொன்னதே ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த 1வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் உள்ள வித்தியாசம் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேல போகும்போது ஒரு கம்ஃபர்ட் விக்டரி, ஒரு நல்ல வெற்றி. இந்த நல்ல வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர ஆளே இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறைகேடோ, ஒரு பணபலமோ, ஒரு வேற ஏதாவது காரணங்களோ சொல்லி வரக்கூடிய வெற்றி கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4000 ஓட்டு 5000 ஓட்டுல எங்கேயா டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வெற்றிக்கான காரணம் வேற ஏதாவது சொல்லலாம். இது இவ்வளவு கம்ஃபர்டான வெற்றி வரும்போது இது ஆட்சிக்கு மக்கள் கொடுத்தக்கூடிய அங்கீகாரம் பார்க்க முடியாதா? தமிழக அரசு கொடுத்த அங்கீகாரமாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தல். ஆனா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து முழுக்க மாநில அரசு இல்ல. இந்த தடவை அதிமுக பிரச்சாரம் முழுமையாக காங்கிரஸை எதிர்த்துதான் நடந்தது. மோடியை வந்து அவர்கள் தொடவே இல்லை, பாஜகவை தொடவே இல்லை. கடைசி ஒரு வாரத்திற்கு முன்புதான் குஜராத் மாடல் என்று அவர் பேசுகிற போது தமிழ்நாடு மாடல் வந்து பெட்டர் என்று அவர் முதலமைச்சர் பேசினார். இனிமேலாவது மதச்சார்பின்மை, சிறுபான்மை மக்கள் அப்படின்னு பேசுறது, ஓட்டு அரசியல் பேசுறதை விட்டுட்டு ஒரு வளர்ச்சி அரசியல் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மத சார்பின்மையும் சிறுபான்மை மக்களுடைய நலனும் காங்கிரஸோடு ஒன்றாக இணைந்தது, அது பிரிக்க முடியாது. இல்ல, அது இந்த நாட்டோடய இணைந்தது. காங்கிரஸ் கட்சி மட்டுமே இல்ல, எல்லாருக்குமே நாட்டில் இணைந்தது என்றாலும் கூட பல நேரங்களில் வந்து திரு மோடி அவர்கள் யூபியிலே பார்க்கும்போது ராமர் படத்தை பின்னாலையும், நானும் கடவுளை கும்பிடுபவன், ராமர் படத்தை பின்னாலையும் அயோத்தி கோயில் கட்டுவதை போல படங்களை வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தார். சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் ஒவ்வொரு முறை ராம்லீலா மைதானத்துல போய் ராமர் சிலைக்கு வந்து தீபாரணை காட்டுறது தேர்தல் அல்ல, அது தேர்தல் அல்ல. இல்ல, ராமர் படத்தை பின்னாடி வைக்கிறதுக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போறதுக்கு என்ன வித்தியாசம்? ராம்லீலா என்பது அன்றைக்கு வந்து ஒரு பண்டிகை, தீபாவளி கொண்டாடுவதை போல ஒரு பண்டிகை. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் ராமரையும் அயோத்தியையும் பின்னால் வைத்துக் கொண்டு அயோத்தி பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் அயோத்திக்கு அருகில் பேசும் டெல்லி இமாமுடைய வாக்கு வேண்டும் என்று அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வரலாம். அது வந்து மதச்சார்பின்மைக்கு விரோதமானது அல்ல, அது வந்து மதச்சார்பற்ற ஒரு நியாயமான விஷயம். பின்னாடி ராமர் படம் வச்சிருந்தா அது மதச்சார்பின்மை. அப்படி இல்ல, நீங்க வந்து ராமர் படத்தை இந்தியா பூரா வச்சுட்டு போயிருந்தான்னு வைங்க, தவறல்ல. ஆனால் அந்த அயோத்தி இடத்திற்கு உத்தரப்பிரதேசம் போகும்போது ராமர் வருகிறார்.
பின்னால். இன்னொரு இடத்துக்கு போகிற போது ஜாதி பேசுகிறார்கள். நீங்கள் அவருடைய பிரச்சார யுத்திகள், அதான் யுத்தி சொன்னேன், அவர் பிரச்சார யுத்திகள் மிக அற்புதமானவை. எங்கெல்லாம் ஜாதி பேசணுமோ அங்கெல்லாம் ஜாதி பேசினார், எங்கெல்லாம் மதம் பேசணுமோ அங்கெல்லாம் மதம் பேசினார், எங்கெல்லாம் வளர்ச்சி பேச வேண்டுமோ அவர் வளர்ச்சி பேசினார். இதுதான் அவருடைய தேர்தல். சோ அடுத்த முறை அதெல்லாம் நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு எடுபட்டது அடுத்த தேர்தலுக்கு எடுபடாது. ஒரு முறைதான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இது போன்ற விஷயங்கள் ஒரு தடவை எடுபடும். இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வராத திரு மோடி அவர்கள் எல்லாம் செய்வார்கள் என்று நம்புகிறார்கள். செய்ய வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன், நினைக்கிறேன். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் எப்படி அவர் செய்கிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு எப்படி என்பதை மக்கள் தீர்மானிப்பார். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.